ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கான ஸ்டடி மெட்டீரியல் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நான் எஸ்எஸ்சி படிக்கிறேன், ரயில்வே படிக்கிறேன், என்ன புக்கு படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த மெட்டீரியலுக்கான கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். மேக்ஸ் இருக்கு அப்படின்னா நம்பர் சிஸ்டம்ல இருந்து ஜாமெட்ரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கான பிடிஎஃப்ஸும் இதுல கொடுத்துருப்போம். ரீசனிங்ல பாத்தீங்கன்னா அனாலஜில இருந்து பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வரைக்கும் A to Z எல்லாமே கவர் ஆகும். ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி எல்லாமே கவர் ஆகிரும். சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ்ல A to Z ஆல் டாபிக்ஸுமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ நீங்க படிக்கிறதுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி நீங்க நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் கோர்ஸ்ல நீங்க தனியா ஜாயின் பண்ண வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். நான் வந்து எனக்கு கிளாஸ் பார்க்கறதுக்கு டைம் இல்ல, மெட்டீரியல்ஸ் கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும் மேம் அப்படின்னு கேட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த மெட்டீரியல் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, எனக்கு கிடைக்கிற டைம்ல நான் மெட்டீரியல்ஸ் வச்சு படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த மெட்டீரியலுக்கான இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு இ புக்ஸா கொடுத்துருப்போம், அதாவது PDF ஃபார்மேட்ல வந்து கொடுத்துருப்போம். நீங்க நம்ம ஆப்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணது உங்க போனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல அது வந்து சேவ் ஆகிரும். நீங்க PDF-ஆ வச்சும் படிக்கலாம், இல்லனா அந்த PDF-அ வந்து பிரிண்ட் போட்டும் நீங்க வந்து படிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இந்த மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க நம்ம கோர்ஸுக்குள்ள வந்ததும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இங்கிலீஷ், மெட்டீரியல் தமிழ்னு கொடுத்துருப்போம். இப்போ நீங்க தமிழ்ல வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் தமிழ் ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், இங்கிலீஷ்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுல கவர் பண்ற மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா இதுல இப்போ ஹிஸ்டரி. ஸோ ஹிஸ்டரிக்குள்ள போறேன்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மிடிவல் இந்தியா, அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்டரி. ஓகேவா? ஸோ இப்போதான் டேட்டா கண்டென்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் சில ஃபைல்ஸ் மட்டும் ஓப்பன்ல இருக்கு. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து எல்லா ஃபைலுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும். ஓகேவா? சோ இதுல இப்போ நான் ஏன்ஷியன் ஹிஸ்டரி போறேன் அப்படின்னா அதுல எனக்கு எல்லா டாபிக்குமே பாத்தீங்கன்னா தமிழ்ல கொடுத்திருப்போம். ஓகே, நீங்க தமிழ்ல ஓபன் பண்றீங்க அப்படின்னா எல்லாமே ஏன்ஷியன் ஹிஸ்டரிக்கு கீழே கவர் ஆகக்கூடிய எல்லா டாபிக்குமே உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்துரும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ மிடிவல் ஹிஸ்டரிக்குள்ள போறீங்க அப்படின்னா எல்லா டாபிக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல ஓபன் பண்றீங்க அப்படின்னா தமிழ்ல ஓபன் ஆகும். அதே இங்கிலீஷ்ல மெட்டீரியல்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெட்டீரியலை நான் ஓபன் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஓகேவா? ஸோ என்னோட போனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படி இல்லைன்னா என்னோட லேப்டாப்ல நான் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இதுல ஒவ்வொரு கொஸ்டின் வைஸா MCQ ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அதோட டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து அந்த நாம ஒவ்வொரு டாபிக்லையும் பாத்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் 35 கொஸ்டின் கொடுத்துருப்போம். அந்த கொஸ்டினுக்கு கீழே டீடைலான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்போம். அப்ப அந்த கொஸ்டினையும் படிச்சுட்டு கீழே வந்து டீடைல்டா கொடுத்துருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிளனேஷனையும் படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் ஆகிரும். ஓகே, இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. தமிழ்ல எனக்கு ரயில்வேக்கு வெளியில மெட்டீரியல் கிடைக்கல, இங்கிலீஷ்ல மெட்டீரியல்ஸ் கிடைக்கலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம மெட்டீரியலுக்காக இப்ப நியூவா லான்ச் பண்ணிருக்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ எல்லாமே நம்ம டீம் வந்து நீட்டா உங்களுக்கு தமிழ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இங்கிலீஷை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணல. சோ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மீடியமுக்கு தனியா மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம், இங்கிலீஷ் மீடியமுக்கு தனியா மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ மெட்டீரியல்ல பாத்தீங்க அப்படின்னா YCT புக்கை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஃப்ரீ மெட்டீரியல்ல கொடுத்திருந்தோம். சோ அது வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் கரெக்டா வரல. சோ இப்போ ஒரு 2 மந்த்ஸா தனி டீம் வச்சு மெட்டீரியலுக்கு அப்படின்னு நாம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சோ அவங்க வந்து தமிழ் மீடியமுக்கு தனியா புக்ஸ் ரெஃபர் பண்ணி கொடுத்தது தான் இந்த மெட்டீரியல்ஸ். ஓகேவா? சோ ஒவ்வொரு டாபிக்குமே உங்களுக்கு வந்து இதுல வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். தமிழ் மீடியமுக்கும் சரி, இங்கிலீஷ் மீடியமுக்கும் சரி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். எக்ஸாமுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி MCQ ஃபார்மேட்லயும் கொடுத்துட்டு அதுக்கு கீழே டீடைல்டான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ மிடிவல் ஹிஸ்டரியில மட்டுமே உங்களுக்கு 44 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். டெல்லி சுல்தானேட், அடிமை வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம்னு இந்த மாதிரி மிடிவல் ஹிஸ்டரியில என்னென்ன டாபிக்லாம் வருமோ அது எல்லாமே, அதே மாதிரி மாடர்ன் ஹிஸ்டரியில என்னென்ன டாபிக்ஸ்லாம் வருமோ அது எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ எல்லா டாபிக்குமே உங்களுக்கு வந்து PDF-ஆ ஓப்பன் ஆகிரும். ஸோ ஆர்டரா உங்களுக்கு 1ல இருந்து கரெக்டா எத்தனை டாபிக்ஸ் வருதோ எல்லாமே ஆர்டரா கொடுத்துருப்போம். அந்த ஆர்டர் படி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட போன்லயும் சேவ் பண்ணிக்கலாம், லேப்டாப்லயும் நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் போடணும் அப்படின்னாலும் நீங்க வந்து பிரிண்ட் போட்டுக்கலாம். எல்லாமே டீடைலா இதுல வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ மிடிவல் ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய A to Z கொடுத்துட்டு அதுல ஃபைனலா இருக்கக்கூடிய MCQ கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் எல்லாமே கொடுத்திருப்போம். டாபிக் வைஸும் கொடுத்திருப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொடுத்திருப்போம், டீடைலான எக்ஸ்பிளனேஷனும் இதுல வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா?
சப்போஸ் இப்போ மேக்ஸ்ல எனக்கு டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா, எந்த டாபிக்னாலும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸ்ல நான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் வந்து தமிழ்ல பார்க்கணும் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல வந்து ஓப்பன் ஆகும் மெட்டீரியல்ல. அதுக்கு கீழ டீட்டெயிலான சொல்யூஷனும் உங்களுக்கு குடுத்திருப்போம். ஸோ அந்த சொல்யூஷனும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஷார்ட்கட்ஸும் குடுத்திருப்போம். டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனும் இதுல வந்து குடுத்திருப்போம். ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப எனக்கு மெட்டீரியல் எல்லாமே இங்கிலீஷ்ல வேணும் அப்டின்னா, மெட்டீரியலுக்கான இங்கிலீஷ் ஃபோல்டர் குடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுல நீங்க போனீங்க அப்டின்னா, மேத்ஸ்னா மேத்ஸ்க்குள்ள ஃபோல்டருக்குள்ள போங்க. ரீசனிங்னா ரீசனிங்குள்ள ஃபோல்டருக்குள்ள போங்க. மேத்ஸ்ல மொத்தமே பார்த்தீங்கன்னா, ஒரு 16 டாபிக்ஸ் தான். அந்த 16 டூ ஒரு 18 டாபிக்ஸ் தான் வரும். அந்த டாபிக்ஸ் எல்லாமே குடுத்துருக்கோம். ரீசனிங்ல அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 15லருந்து 16 டாபிக் வரும். எல்லா டாபிக்குமே இதுல வந்து குடுத்துருப்போம். ஓகேவா? அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ்க்குள்ள வந்தீங்க அப்டின்னா, ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி எல்லாமே இருக்கும். ஹிஸ்டரிக்குள்ள வந்தீங்க அப்டின்னா, ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, மெடிவல் இந்தியா, மாடர்ன் ஹிஸ்டரி இருக்கும். சப்போஸ் இப்போ நான் இங்கிலீஷ்ல ஓப்பன் பண்றேன் அப்டின்னா, மாடர்ன் ஹிஸ்டரி நான் கிளிக் பண்றேன். ஸோ அதுல உங்களுக்கு ஐரோப்பியர்கள் வருகையிலிருந்து ஃபைனலா எல்லா டாபிக்குமே இதுல வந்து கவர் பண்ணியிருப்போம். ஓகே. இப்ப இங்கிலீஷ்ல நான் ஓப்பன் பண்றேன் அப்டின்னா, எனக்கு எல்லாமே மெட்டீரியல் வந்து எதுல ஓப்பன் ஆகும் அப்டின்னா, இங்கிலீஷ்ல ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ தமிழ் வேணும் அப்டின்னா, நீங்க தமிழ்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் அப்டின்னா, இங்கிலீஷ்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2 பேருக்குமே செப்பரேட்டா டீம் வச்சு நாம வந்து ரெடி பண்ணி குடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த மெட்டீரியல் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1499. இன்னைக்கு நாம நியூவா லான்ச் பண்ணியிருக்கிறதுனால ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க டீம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸா மெட்டீரியல்ஸ் வந்து இப்ப ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு தனி ஃபோல்டரா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு குடுத்துட்டு, அதுக்கு கீழ டீட்டெயிலா நாம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம். ஓகேவா? சோ இப்போ ஃபுல்லாவே உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து குடுத்துருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் கவர் பண்ற மாதிரி டாபிக் வைஸா மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கு. சோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி குடுக்கறதுனால, இனி ஃபியூச்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், நடந்து முடிஞ்ச எக்ஸாம், அதுல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே குடுத்துருப்போம். ஓகேவா? அப் டு டேட் எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம். சோ இதுல வந்து ஒன்ஸ் நீங்க 999 பே பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இப்போதைக்கு நாம வந்து மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் இந்த 3 டாபிக்ஸும் இந்த 3 சப்ஜெக்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து ஆட் பண்ணிருவோம். இன்னொரு 3 டேஸ்ல. ஓகே. இன்னைக்கு ஃப்ரைடேயா? சோ வெட்னஸ்டேக்குள்ள உங்களுக்கு சயின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருவாங்க. சோ இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கு தேவையான ஃபுல் சிலபஸும் கவர் ஆகிரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இதுலயே கவர் ஆகிரும். சோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கீழயும் டீடைல்டான எக்ஸ்பிளனேஷனும் குடுத்திருப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹரப்பன் சிவிலைசேஷன் இருக்கு. ஹரப்பா நாகரிகம் இருக்கு அப்படின்னா, ஹரப்பா நாகரிகத்துல உள்ள கொஸ்டின் குடுத்திருப்போம். எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி எம்சிக்யூ ஃபார்மட்ல குடுத்துட்டு, அதுக்கு கீழ ஹரப்பா நாகரிகம் பத்தின டீடைலான எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருப்போம். ஓகேவா? சோ இந்த மாதிரி டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து குடுத்திருப்போம். சோ இதையும் சேர்த்து நீங்க வந்து படிச்சுக்கணும். ஏன்னா இதுல வந்து இப்ப 28 பேஜஸ் குடுத்திருப்போம். 28 பேஜஸ்ல 20 கொஸ்டின்ஸ் குடுத்திருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஹரப்பன் சிவிலைசேஷன் ஃபுல்லாவே கவர் பண்ற மாதிரி டீடைல்டான எக்ஸ்பிளனேஷனோட குடுத்திருப்போம். ஓகேவா? சோ கரெக்ட்டா இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நாம வந்து டீம் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம YCT புக்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி குடுத்திருந்தோம். அது வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ல ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அந்த மெட்டீரியல்ல உள்ள YCT புக்கோட டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா, அது மெஷின் டிரான்ஸ்லேட் பண்ணுது. இது வந்து தனியாவே தமிழ் மீடியமுக்கு தனி டீம், இங்கிலீஷ் மீடியமுக்கு தனி டீம் வச்சு நாம வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? சோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸா ஒர்க் பண்ணி டீம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சோ அதனால தான் இதுக்குன்னு ஒரு மினிமம் ஃபீஸ் வந்து வச்சிருக்கோம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் குடுத்திருக்கோம். இனி ஃபியூச்சர்லயும் இதுல வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஆட் ஆகும். ஓகேவா? அதனால தான் இதோட ஃபீஸ் வந்து 999. ஆல்ரெடி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட் வந்து நீங்க மெட்டீரியலுக்குன்னு தனியா பே பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999. இதுல வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி குடுத்துருவோம். நியூவா ஆட் பண்ற எல்லா கன்டென்ட்டுமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்துரும். நான் இதுவரைக்கும் எந்த கோர்ஸ்லயுமே ஜாயின் பண்ணல. எனக்கு மெட்டீரியல் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி ஆல் இன் ஒன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் நீங்க கோர்ஸ ஓபன் பண்ணீங்க அப்படின்னா, அதுலயே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ளேயே எல்லா சப்ஜெக்ட்டுமே குடுத்திருக்கோம். ஓகேவா? ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து மெசேஜ் பண்ண வேண்டாம். நியூவா மெட்டீரியல்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டீமுக்கு மெசேஜ் பண்ணுங்க. எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் எஸ்எஸ்சி மெட்டீரியல்ஸ் இல்லனா ஐ வாண்ட் ரயில்வே ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலையும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் எனக்கு போதாது மேம், நான் நியூவா இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு கிளாஸஸும் சேர்த்து வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? வெறும் மெட்டீரியல்ஸ் மட்டும் போதும், எனக்கு அவ்வளவுதான் டைம் இருக்கு, மெட்டீரியல் மட்டும் தான் ரிவைஸ் பண்றதுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த மெட்டீரியல் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ எனக்கு மெட்டீரியல் மட்டும் எனஃப் போதும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இப்ப லான்ச் பண்ணிருக்க மெட்டீரியல் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு கிளாஸஸ் வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும், வீக்லி டெஸ்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே படிக்கிறாங்க, எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, என்ன புக் படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம நியூவா லான்ச் பண்ணிருக்க இந்த மெட்டீரியல் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு சண்டேவோட க்ளோஸ் ஆகிரும். 9/11/2025 ஓட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் மெட்டீரியல் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஆஃபர் வந்து 9ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க வந்து கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.